வணக்கம். விரதம் மரபுவழி மருத்துவங்கள் வாழ்வியல் கூறான விரதத்துக்கு பெரிதும் முக்கியத்துவம் கொடுக்குது. உளவியலை நெறிப்படுத்துற விதமா இந்த விரதங்களும் அமையுது. மரபுவழி மருத்துவங்கள்ல பல விதமான விரதங்கள் இருப்பினும் நீர் விரதத்துக்கும் பழ விரதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. இதன் அடிப்படையில நீர் விரதங்கிறது ஒரு நாள் முழுவதும் பசி இருக்கும் போதும் தண்ணீரை மட்டும் குடிச்சு விரதத்தை முடிக்கும் போது பழச்சாறுடன் முடிக்கணும். இதே போலதான் பல விரதங்களும் ஒரு நாள் முழுவதும் பசி இருக்கும் போது பிடிச்சமான பழங்களை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கணும். மறுநாள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பிக்கலாம். நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, எண்ணங்களால விரதம் இருக்கணும். பட்டினி வேறு விரதம் வேறு. ஒரு உணவுப் பொருள் கண் முன்னாடி இருந்தாலும் நான் உடலுக்காக விரதம் இருக்கேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு விரதம் இருக்கிறது உண்மையான விரதம். உணவுப் பொருள் கிடைக்காம இருக்கிறது பட்டினி. இப்படி எண்ணங்களால இருக்கும்போது உடல்ல தேங்கி இருக்க கழிவு வெளியேறும். சொல்ல போனா வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை அப்படின்னு அதிகப்படிய விரதம் இருக்கிறதும் தவறு. மிகையினும் குறையினும் நோயின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு. நோயின் பயத்திலிருந்து வெளியேறி வாழ்வில் குறித்த சிந்தனையை முன்வைப்போம். நோய்க்கஞ்சர். நன்றி.